இட்ஸ் யுவர் Aariwingsworld. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. அண்ட் தென் ரெகுலர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம ஆரி நாட் வந்து எப்படி பண்ணுறோன்னு வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் டாப் டு பாட்டம் நான் எப்படி பண்ணுறது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும். ஓகே, இப்போ நம்ம நாட் வந்து எப்படி பண்ணலாங்கிறது வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உள்ளே இருந்து ஒரு செயின் எடுங்க. ஓகே, உள்ளே இருந்து ஒரு செயின் எடுத்துட்டோம். இப்போ அந்த செயினோட ஹோலில் இருந்து பக்கத்தில் இன்னொரு செயின் உள்ளே இருந்து எடுங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு ஒரு செயின் எடுத்துட்டோம். ஸோ உள்ளே இருந்து இன்னொரு செயின் எடுக்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த பெரிய செயினில் இருந்து பக்கத்தில் இருக்கிற குட்டி செயினை மேலேயும் இழுக்கணும், கீழேயும் இழுக்கணும். ஸோ அந்த மாதிரி இழுத்தோம்னா நாட் வந்துடும். ஸோ மறுபடியும் சொல்லி கொடுக்குறேன். ஸோ உள்ளே இருந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பெருசாக எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு பக்கத்துலேயே வந்து இங்கே பாருங்கள், இதுக்கு பக்கத்துலேயே வந்து இன்னொரு செயின் வந்து எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எடுக்கும் போது ஃபஸ்ட்டு போட்ட செயின் வந்து சிறுசாயிரும், செகண்ட் போட்ட செயின் வந்து இந்த மாதிரி பெருசாக இருக்கும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பெருசாக இருக்கிற செயின்குள்ளே விட்டு இந்த சின்ன செயினை மேலேயும் இழுக்கணும், கீழேயும் இழுக்கணும். சரிங்களா, இந்த மாதிரி மேலேயும் இழுக்கணும், கீழேயும் இழுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு லெவல், அதாவது ஃபஸ்ட்டு பிகினராக நீங்கள் போடும்போது இந்த மாதிரி தூக்கிக்கிட்டு தான் இருக்கும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து தூக்கிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் போடும்போது இப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் போடும்போது தான் இந்த மாதிரி மைல்டூட்டாக வரும். சரிங்களா, ஸோ மறுபடியும் சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு உள்ளேருந்து ஒரு செயின் எடுக்கிறீங்க. அந்த செயினுக்கு பக்கத்துலேயே வந்து இன்னொரு செயின் எடுக்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய செயின் இருக்குல்ல, இந்த பெரிய செயின்குள்ளே இந்த நீடில் விட்டு குட்டி செயினை மேலேயும், அதாவது நீடில் மேல் பக்கமும் இழுக்கணும், மேல் பக்கமும் இழுக்கணும், கீழ் பக்கமும் இழுக்கணும். கீழே கை நம்ம வந்து ஜரியில் பிடிச்சிருக்கோம்ல, ஸோ கீழே இழுக்கணும், மேலேயும் இழுக்கணும். இந்த மாதிரி இழுத்தோம்னா இந்த மாதிரி நாட் வந்துடும். ஸோ மறுபடியும் சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து உள்ளேருந்து வந்து ஒரு செயின் எடுக்கிறீங்க. அந்த செயினுக்கு பக்கத்துலேயே வந்து குட்டி செயின் இன்னொன்று எடுக்கிறீங்க. ஸோ இப்போ இந்த பெரிய செயின்லேருந்து இந்த குட்டி செயினை உள்ளே விட்டு மேலேயும் இழுக்கிறீங்க, கீழேயும் இழுக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி இழுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நாட் வரும். ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது இப்படி தான் நாட் வரும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணும்போது தான் நல்லா மைல்டூட்டாக வரும். ஸோ இந்த மாதிரி வந்து எப்படி வந்து ஒரு குறைஞ்சது 15 இல்லைன்னா 20 தடவையாவது நாட் வந்து போட்டு பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நல்லா கிளியராக வரும். அண்ட் தென் இந்த நாட்டில் நீங்கள் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுவீங்க, அதை எப்படி கரெக்ட் பண்ணுறங்கிற விஷயத்தையும் இப்போ நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ மறுபடியும் ஒரு தடவை வந்து நான் சொல்லி கொடுக்குறேன் கிளியராக. ஃபஸ்ட்டு உள்ளே இருந்து ஒரு செயின் எடுக்கிறோம். ஸோ செயினோட, அதாவது இங்கே பாருங்கள், செயினுக்கு இந்த மாதிரி இடையில கேப் இருக்குல்ல, இந்த ஹோல்குள்ளே விட்டு பக்கத்துலேயே, இந்த ஹோல்குள்ளே விட்டு பக்கத்துலேயே வந்து இன்னொரு செயின் எடுக்கிறீங்க. ஸோ எடுத்ததுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செயின் பெருசாக இருக்கும், முதல்ல எடுத்த செயின் வந்து குட்டியாக இருக்கும். இப்போ இந்த பெருசாக இருக்கிற செயின்லேருந்து குட்டி செயினை மேலேயும் இழுக்கணும், கீழேயும் இழுக்கணும். ஸோ இந்த மாதிரி இழுத்தீங்கன்னா அழகான நாட் வந்து ரெடி ஆயிரும். அண்ட் தென் மறுபடியும் சொல்லி கொடுக்குறேன். ஸோ நல்லா இழுத்தீங்கன்னா ஸோ நாட் வந்து இந்த மாதிரி வந்து பொடிசாக கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு நல்லா வந்து வந்துடும். சரிங்களா, அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு உள்ளேருந்து ஒரு பெரிய செயின் எடுக்கிறீங்க. அந்த செயினுக்கு பக்கத்தில் உள்ளே குத்தி இன்னொரு செயின் எடுக்கிறீங்க. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பெருசாக இருக்கும், இன்னொரு செயின் வந்து சிறுசாக இருக்கும். இப்போ இந்த நீடில் பாருங்கள், இந்த நீடில் அப்படியே உள்ளே விட்டு அந்த குட்டி செயினை அப்படியே மேலேயும் இழுக்கணும், கீழேயும் இழுக்கணும். ஸோ இந்த மாதிரி நல்லா இழுத்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு நாட் வந்துடும். ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் நான் சொல்லி கொடுக்குறேன். பிகாஸ் ஒரு ஸ்டிச்சஸை நம்ம மறுபடியும் சொல்லும் போது தான் அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட மைண்டில் போய் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்து ஆரி நாட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்டார்டிங்கில் இப்படி தான் வரும். அப்புறம் நீங்கள் போட தான் வந்து நல்லா மைல்டூட்டாக வரும். ஸோ வந்து நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். நான் சொல்லக்கூடிய விஷயத்த கூர்ந்துச்சு கவனித்து கரெக்டாக தெளிவாக புரிஞ்சு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் நாட் வந்து பண்ண முடியும். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து உள்ளேருந்து ஒரு செயின் எடுக்கிறோம். அந்த செயினுக்கு பக்கத்துலேயே வந்து இன்னொரு செயினை எடுக்கிறோம். ஸோ இப்போ இந்த பெரிய செயின்லேருந்து இந்த குட்டி செயினை உள்ளேருந்து மேலேயும் இழுக்க போகிறோம், கீழேயும் இழுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி இழுத்தீங்கன்னா அழகாக நாட் வந்துடும். சரிங்களா, ஸோ மறுபடியும் ஒரு தடவை சொல்லி கொடுக்குறேன். ஸோ உள்ளேருந்து ஒரு செயின், அதுக்கு பக்கத்துலேயே வந்து இன்னொரு குட்டி செயின் எடுக்க போகிறோம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த பெரிய செயின்குள்ளே விட்டு குட்டி செயினை மேலேயும் இழுக்க போகிறோம், கீழேயும் இழுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி இழுத்தா ஒரு அழகான
நாட் வந்து நமக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நல்லா வீட்டில் சூப்பராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக உங்களோட டவுட்ஸை நம்ம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களோட டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணுறேன். அண்ட் தென் இப்போ நாட்டில் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுவாங்கங்கிற விஷயத்த நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே இருந்து ஒரு செயின் எடுக்கிறீங்க. ஸோ செகண்ட் செயின் குத்தும் போது பக்கத்தில் குத்த மாட்டாங்க, அதாவது இவ்வளோ கேப் வச்சு குத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ கேப் வச்சு குத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், நான் பண்ணி காட்டுறேன். இவ்வளோ கேப் வச்சு குத்தி அதுக்கப்புறம் மேலேயும் கீழே இழுத்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது ரெண்டும் வந்து இந்த மாதிரி வந்து சுருங்கிக்கிறோம். அதாவது ரெண்டு கிளாத்தையும் வந்து இப்படி வந்து நெருங்கிக்கிறோம், இல்லைன்னா வந்து நாட் வந்து விழுகாது. ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய அந்த மிஸ்டேக்கை இப்போயே நான் சரி பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த செயினுக்கு பக்கத்துலேயே குத்துங்க, அப்போ தான் வந்து நாட் வந்து கரெக்டாக வரும். சரிங்களா? ஸோ தள்ளி வச்சு குத்தக்கூடாது. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி நீங்கள் தள்ளி வச்சு குத்தி நீங்கள் இழுக்கும் போது நாட் விழுகாமல் டொப்புன்னு கீழேயே போயிடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்கை இப்போவே வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நாட் வந்து நல்லா வீட்டில் போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த நாட் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ பேசிக் லெவலில் இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி வந்து நம்ம வந்து செயின் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் செயின் ஸ்டிச்சில் எப்படிலாம் டைரெக்ஷன் பண்ணலாங்கிறத வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் பேசிக் லெவலில் இருக்கக்கூடியவங்களால் பண்ணக்கூடிய பூட்டா செக்ஷன் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரியலைன்னா தாராளமாக உங்களோட டவுட்ஸை வந்து நீங்கள்கிட்ட கேட்கலாம். நான் எப்போ கரெக்டாக வந்து நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுவேன். ஸோ நம்ம வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லேர்ன் ஃப்ரம் ஆரி யுவர் ஹோம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இருந்து ஆரி வந்து கற்றுக்கலாம் நம்ம சேனல் வழியாக. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தென் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை நம்ம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். Thank you. Bye bye. Have a nice day.